Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதே போல பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா சென்டருக்கான அப்டேட்மே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது சென்டர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணும். ஒன்ஸ் வந்து சென்டரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே அதை மாற்றி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த சென்டரை செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். வித்தின் ஸ்டேட்குள்ளே மட்டும்தான் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. கேரளா அதே போல் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் தமிழ்நாடுல நமக்கு சென்டர்ஸ் எதுவுமே கிடையாது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 37 எக்ஸாம் சென்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈரோடுன்னு இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஈரோடுன்னு தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈரோட்டில் எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் நடக்க போகுதுன்னு உங்கள் ஹால் டிக்கெட்டில் தான் நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரோட கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நகர், அரக்கோணம், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை எக்மோர், சென்னை வேளச்சேரி, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, ஹொசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கிருஷ்ணகிரி, மதுரை, மார்த்தாண்டம், மயிலாடுதுறை, நெக்ஸ்ட் நாகர்கோயில், நாமக்கல், ஊட்டி, பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், தென்காசி, தேனி, திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திண்டிவனம், திருவண்ணாமலை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருப்பட்டூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஸோ டோட்டலாக 37 சென்டர்ஸ் இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதே போல் டைம் டேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட காப்பி எதையுமே யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லை. டிடி எதுவும் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.